மத்தேயு 5:13 நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் எதனால் அதை சாரமாக்குவது? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே அன்றி வேறொன்றுக்கும் உதவாது. இந்த வாக்கியம் ஒரு கிறிஸ்தவர் அல்லது ஒரு ஊழியர் தங்கள் ஆவிக்குரிய தகுதியை இழக்கும்போது ஏற்படும் ஆபத்தை குறிக்கிறது. உப்பு தன்னுடைய அடிப்படை பண்பான அதன் சுவையை இழந்தால் என்ன ஆகும் என்பதை கேட்கிறது. அன்றாட வாழ்க்கையில் உப்பு செய்த 3 முக்கியமான பணிகளை சிந்தித்து பாருங்கள். 1. பாதுகாத்தல். அக்காலத்தில் உப்பு மிக முக்கியமான பதப்படுத்தும் பொருளாக இருந்தது. உணவு கெட்டுப்போகாமல் பாதுகாத்தது போல நாமும் உலகத்தின் பாவத்தாலும் சீர்கேட்டாலும் ஆவிக்குரிய முறையில் கெட்டுப்போகும் நிலையை தடுக்கவும் பாதுகாக்கவும் அழைக்கப்படுகிறோம். 2. சுவை சேர்த்தல். உப்பு உணவுக்கு சுவை கூட்டுகிறது. அதேபோல நம்முடைய வாழ்க்கையும் சுவிசேஷத்தின் நறுமணமான நம்முடைய தயாளம், நம்பிக்கை, சமாதானம் ஆகியவை மற்றவர்களுக்கு ஒரு இனிமையான சுவையாக இருக்க வேண்டும். 3. பரிசுத்தம். உப்பு தீங்கான பாக்டீரியாக்களை அழித்து சுத்தம் செய்யும் காரணியாகவும் செயல்பட்டது. நாமும் நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை மற்றும் சத்தியத்தை பேசுவதன் மூலம் உலகத்தின் அசுத்தத்தை எதிர்க்க வேண்டும். ஒரு ஊழியர் அல்லது ஒரு கிறிஸ்தவர் தங்கள் தேவனுக்குள்ளான பரிசுத்தம், பக்தி மற்றும் கிறிஸ்துவை போன்ற குணாதிசயம் ஆகியவற்றை இழந்துவிட்டால் அவர்கள் சாரமற்று போன உப்பை போல பயனற்று போய்விடுகிறார்கள். ஆவிக்குரிய ஜீவன் இல்லாதவர்கள் சபையிலிருந்து அகற்றப்படுவார்கள் என்பதையும் உலகத்தின் கண்களில் கேலிக்கும் நிந்தைக்கும் உள்ளாவார்கள் என்பதையும் இது வலியுறுத்துகிறது. அதாவது அவர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய பணியை செய்ய முடியாமல் தங்கள் மதிப்பை இழந்து விடுகிறார்கள். ஒரு குதிரைப்படை அதிகாரி தன்னுடைய வாளை எவ்வளவு கவனமாக, சுத்தமாகவும் கூர்மையாகவும் வைத்திருக்கிறான். ஒவ்வொரு கரையையும் அவன் மிகுந்த கவனத்துடன் தேய்த்து அகற்றுகிறான். நீங்கள் தேவனுடைய வாள் அவருடைய கருவி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவருடைய நாமத்தை தாரிப்பதற்கு அவரிடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கருவியின் தூய்மைக்கும் பூரணத்தன்மைக்கும் ஏற்பவே வெற்றியும் பெரும்பாலும் இருக்கும். தேவன் பெரிதாக ஆசீர்வதிப்பது பெரிய திறமைகளை அல்ல, மாறாக இயேசுவினுள்ளான சாயலையே. ஒரு பரிசுத்த ஊழியர் தேவனுடைய கையில் ஒரு பயபக்தியுள்ள ஆயுதம். சுவிசேஷத்தை அறிவிப்பவர் தன் சொந்த நிலையில் ஆவிக்குரிய முறையில் பழுதடைந்திருப்பது அவருக்கே மற்றும் அவருடைய வேலைக்கே ஒரு மிகப்பெரிய பேரிடராகும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது மட்டுமே நம்மை சாரமற்று போகாமல் தடுக்கும் ஒரே வழி. அவருடைய வார்த்தை, அவருடைய கிருபை, அவருடைய ஐக்கியம், இவைதான் நம் கெட்டு போகாமல் நம்மை காக்கும் உப்புக்குரிய ஆதாரங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய உப்பு. அவர் நமக்கு கொடுத்த சாரத்தை நம் வீடாக்காமல் இந்த உலகத்திற்கு அவருடைய அன்பையும் சத்தியத்தையும் பரிசுத்தத்தையும் கொண்டு செல்லும் கருவிகளாக இருப்போம். ஆமேன்.